பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருடத்தின் முதல் மாதத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைப்போம். இந்த 31 நாட்களும் ஆண்டவர் கண்மணியைப் போல நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கவலையில் ஆறுதலும் கங்குலில் எஞ்சோதியும், கவலையில் ஆறுதலும் கங்குலில் எஞ்சோதியும், கஷ்ட நோய் படுக்கையிலே கை கண்ட ஔஷதமும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். நாம் கவலைப்பட்டு கலங்குவதினாலே எதுவும் நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, எதையும் நாம் அடைந்து கொள்ளவும் முடியாது. ஆகவே இந்த காலை வேளையிலே கவலைப்படுவதை நிறுத்தி விடுவோம். எல்லாவற்றையும் குறித்து என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எல்லாவற்றையும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். இந்த காலை வேளையில அப்படி நாம் செய்யும் பொழுது ஒரு நாளும் நாம் கவலைப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே கவலைக்கு இடமே கிடையாது. ஆண்டவர் அற்புதமாய் நம்மை வழி நடத்துவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு தாம் தெரிந்து கொண்ட சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் ஒருபோதும் உடைக்காக, உணவுக்காக கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இங்கு பிரதான ஆசாரியனாகி ஏலி அன்னாள் என்கிற பெண்மணியிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அன்னாள் மிகவும் வியாகுலத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லி கடந்து சென்றாள். காரணம், அவருடைய வாழ்க்கையில அவருடைய சகோதரிக்கு 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகள் பிறந்து அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு குழந்தை கூட அன்னாளுக்கு கிடைக்காமல் விரக்தி அடைந்து வாழ்க்கையிலே மிகவும் உடைந்து போய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்தாள். அன்றைக்கு அந்த பிரதான ஆசாரியனாகி ஏலி அங்கே உட்கார்ந்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் தன்னுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு வேதம் சொல்லுகிறது, அதன் பின்பு அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. அதற்கு முன்பு தன்னுடைய சகோதரிக்கு 10 குழந்தைகள் பிறக்கும் பொழுதெல்லாம் இவளை ஏளனமாய் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு மனம் உடைந்து போய் சாப்பிடாமல் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த அந்த அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு போனார். இனி நான் அழமாட்டேன், இனி நான் கவலைப்பட மாட்டேன்,
இனி நான் துக்கப்பட மாட்டேன். காரணம், ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவ்வளவுதான். மனதுக்குள்ளே வைத்து கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி போவோம். ஆண்டவரிடத்தில் சொல்லிவிடுவோம். சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த சுமையை நான் சுமக்கவே வேண்டாம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அன்றைக்கு அன்னாள் தேவ சமூகத்திலே கண்ணீரை ஊற்றி அன்றைக்கு விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிவிட்டு அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை, சந்தோஷமாய் இருந்தாள். ஏற்ற நேரம் வந்தது. கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்தார், ஒரு குழந்தையை கொடுத்தார். அவர்தான் இஸ்ரவேலின் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட சாமுவேல். இந்த காலை வேளையில அதோடு ஆண்டவர் நிறுத்திவிடவில்லை. அவள் வேண்டிக் கொண்டது ஒரே ஒரு குழந்தை, என்னுடைய நிந்தையை நீக்குவதற்காக. ஆனால் ஆண்டவர் 5 குழந்தைகளை அவளுக்கு கொடுத்தாள். இந்த காலை வேளையில நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தெரியப்படுத்திவிட்டு நாம் ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம். மன நிம்மதியா இருப்போம். கவலைப்படவே வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் கூட அவன் தினமும் செய்கிற ஜபத்தை செய்து கொண்டு வந்தான். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒவ்வொரு நாளும் தானியேல் செய்கிற ஒரு வழக்கம், 3 வேளை ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துவான். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தானியேலை குறித்து போய் குற்றச்சாட்டை சாட்டி அவன் தன்னுடைய தேவனை பற்றுகிற விஷயத்தில் அவனை குற்றம் கண்டுபிடித்து எப்படியாவது அவனை சிங்கக்கபியில போட்டுவிட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வைத்து விட்டார். அது மாற்றவே முடியாது. அடுத்த நாள் சிங்கக்கபியில போடப்பட வேண்டும். அப்பொழுது தானியேல் எந்த விதத்திலும் பயப்படவில்லை. அவன் தினம் செய்து வந்த 3 வேளை ஸ்தோத்திரம் பண்ணி ஜபித்தான். அவ்வளவுதான். அடுத்த நாள் சிங்கக்கபியில தூக்கி போட்டார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். விதியற் காலையிலே ராஜா வந்து கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று. சிங்கக்கபிக்குள்ளிருந்து சத்தம் வருகிறது, ஆம் ராஜாவே, சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார். இந்த காலை வேளையில நம்முடைய பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுவோம். கவலைப்படுவதை நிறுத்துவோம். தானியேலை போல தைரியமாய் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று அந்த வார்த்தை சொல்லும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய சிந்தையை நிரப்பி காத்துக்கொள்ளும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு நான் கவலைப்படுவதை நிறுத்தி விடுவேன். இனி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிவிட்டு நான் விடுதலையோடு இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றோடு கவலைப்படுவதை அவர்கள் நிறுத்தட்டும். இன்று முதல் விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்திவிட்டு சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.